நான் பைக் ஓட்டிட்டு இருக்கிறேன், கார் ஓட்டிட்டு இருக்கிறேன், ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், திடீர்னு போன் வைப்ரேஷன் ஆன மாதிரியே இருக்கு, எடுத்து பார்க்கறேன், ஆனா ஒரு வைப்ரேஷன் இல்ல, திருப்பி உள்ள வச்சிரேன். திருப்பி எடுத்து பார்க்கறேன், வைப்ரேஷன் ஆன மாதிரி இருக்கு, எடுத்து பார்க்கறேன், திருப்பி உள்ள வைக்கிறேன். திருப்பி எடுத்து பார்க்கறேன், வைப்ரேஷன் ஆகுது. சிலர் வர்றாங்க, எனக்கு என்னுடைய போன் ரிங் ஆன மாதிரியான சவுண்ட் இருக்கு, நான் பைக் ஓட்டும் போது, கார் ஓட்டும் போது, வேலை பார்க்கும் போது எடுத்து பார்க்கறேன், அப்படி பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நமக்கு அது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கும் மொபைல் போன் அடிக்ஷன் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இதனால என்ன பெரிய பிரச்சனை நடந்துற போது? பெரிய பிரச்சனை தான் நடந்துருமா அப்படின்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை அதுல இருக்கு. இந்த மெலட்டனின்ற ஹார்மோன் மூலியமாக எப்பா இது ராத்திரி ஆகல பகல் தான் முடிச்சுக்க, இது ராத்திரி ஆகல பகல் தான் பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய தூக்கத்தை 60 நிமிடத்திலிருந்து 90 நிமிடம் வரைக்கும் தள்ளி போடுது. நீங்க போனை வச்சதுக்கு அப்புறம் கூட கவலை, பதட்டம், லோன்லினஸ், பிரெயின் ஃபாகிங்னு சொல்றாங்க. பிரெயின் ஃபாகிங்னா என்ன? பிளாங்கா இருப்பான். பிளாங்கா என்ன? ஏதோ ஒரு மணி நேரம் பார்த்திருப்பான் போனை. என்னப்பா பார்த்த நீ சொல்லு. இன்ஸ்டாகிராம் ஒரு மணி நேரம் பார்த்தல, ஒரு மணி நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு மணி நேரத்துல நீ பார்த்த ஒரு 10-20 விஷயத்தை சொல்லுனா சொல்ல முடியாது. மொபைல் அடிக்ஷன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இதை சொல்றாங்க அட்டென்ஷன் டெஃபிஷியன்ட் டிசார்டர். அப்படின்னா என்ன? என்னால கவனிக்க முடியலங்க. நம்மளால இப்ப எத்தனை நிமிஷம்? 30 நிமிஷம் தான் முடியாது. தண்ணி நிமிஷம் வந்துடலாமா, ஒரு ரெஸ்ட் போயிட்டு வந்துருமா? ஏன் அப்படின்னா இப்போ உங்க மூளை அந்த மாதிரி விஷயங்களை செய்வதற்கு தயாராக இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா போலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மொபைல் அடிக்ஷன். அடிக்ஷன் அப்படின்னு நிறைய அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். அடிக்ஷன்னா என்ன? நாம் தினசரி ஒரு செயலை செய்வோம், ஏன் செய்யறோம்னு நமக்கு தெரியாது, திரும்ப திரும்ப செய்வோம், மறுபடி செய்வோம், மறுபடி செய்வோம், மறுபடி செய்வோம். அந்த செயலை விட்டு நம்மளை பிரிக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். முன்னாடி இந்த தகவலை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். எப்படி அப்படின்னா, ஸ்மோக்கிங் அடிக்ஷன் இருக்கு ஒருத்தருக்கு, இல்லாட்டி மது பழக்கம் அதிகமா இருக்கு, அதுக்கு அடிமையாக இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், இல்லாட்டி ட்ரக்ஸுக்கு அடிக்ஷன் கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன மொபைல் போன் அடிக்ஷன் அப்படின்னா என்ன? அப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் நிறைய மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லக்கூடிய மிக அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த சமூகம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை மொபைல் போன் அடிக்ஷன் தான் அப்படின்றாங்க. அது உங்களுடைய மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அந்த சமூகம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை மொபைல் போன் அடிக்ஷன் அப்படின்றாங்க. இந்த அடிக்ஷனை பற்றி நமக்கு என்ன விழிப்புணர்வு இருக்கு? இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்மோக்கிங் பண்றாங்க, மது பழக்கம் இருக்குது, ட்ரக்ஸ் அடிக்ஷன் இருக்குதுன்னா அவருக்கு தெரியும், ஐயோ அப்படி ஒரு அடிக்ஷன் ஒன்று இருக்கு, நான் அதுல ஆளாயிருக்கேன்னு தெரியும், அவங்களுடைய பெற்றோருக்கு தெரியும், நண்பர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மொபைல் போன் அடிக்ஷனை பொறுத்தவரை அதுல யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு கூட தெரியாது நான் அந்த பாதிப்புக்கு உள்ளா இருக்கிறேன்னு சொல்லி. அந்த ஏன்னா அந்த அளவு அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறோம். சோ இந்த தலைப்பு இப்போ பேசப்படக்கூடிய தலைப்பு அல்ல. கடந்த ஒரு 12-15 ஆண்டுகளாக இந்த தலைப்பை குறித்து பல கட்டுரைகள், பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 1994ஆம் ஆண்டு முதல்ல மொபைல் வருது, மொபைல் போன் வித் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வருது, ஐபிஎம்ல இருந்து பண்றாங்க. 94-95 வருது. 2007 ஜனவரியில ஐபோன் வெளியே வருது. அதுக்கு அடுத்த சில வருடங்கள்ல ஆண்ட்ராய்டு அந்த மாதிரியான ஒரு மொபைல் போன் வர ஆரம்பிக்குது. அது வந்த 7-8 வருடங்கள்ல அமெரிக்காவில், கனடாவில், வெவ்வேறு ஐரோப்பிய நாடுகள்ல இதை குறித்த ஒரு பதட்டமான ஒரு தகவலை அங்க இருக்கக்கூடிய மனோதத்துவ நிபுணர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த தலைப்பை எனக்கு பேசணும்னு சொல்லும்போது கடந்த ஒரு 2-3 வாரங்களாக இது சம்பந்தமான என்னென்ன தகவல்கள் இருக்குது, என்னென்ன மனோதத்துவ நிபுணர்கள் பேசி இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு ஃபுல்லா டேட்டா எடுத்து பார்க்கும்போது எனக்கும் இந்த மொபைல் அடிக்ஷனோட பிரச்சனை இருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. சோ இந்த மொபைல் அடிக்ஷன் என்ன, அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, அதற்கான விளைவுகள் என்ன, அதிலிருந்து எவ்வாறு வெளியே வருவது, இதை குறித்து ஒரு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு 25 நிமிடத்துல பார்க்கலாம். சோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்ன, மொபைல் போன் அடிக்ஷன் அப்படின்னாலே என் பையனுக்கு இருக்குங்க, ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா போன் எடுத்துறான், என் மகளுக்கு இருக்கு, ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா போன் எடுத்துறாங்க, என்னுடைய உறவினருடைய மகனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப நான் கேட்கக்கூடிய சில கேள்விகள், அதில் நீங்க சொல்லக்கூடிய பதில்கள்ல தெரிஞ்சிடும் இங்க யார் யாருக்கெல்லாம் மொபைல் போன் அடிக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்திற்கு காலையில சுபு தொழுகைக்கு பாங்க சொல்றாங்க, சில இடத்துல பாங்க சொல்ற சத்தம் கேட்காது, அலாரம் வச்சிருப்போம், அலாரம் அடிக்கி எந்திக்கிறோம், எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுவோம், அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம். ரெண்டாவது என்ன பண்ணுவோம், முதல்ல நேத்து நைட்டு நான் ஒரு 10 மணிக்கு படுத்தேன், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன், யார் யாரெல்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நேத்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன், இன்னைக்கு அந்த ஸ்டேட்டஸ்க்கு எத்தனை பேர் லைக் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்திருக்காங்க. அப்படியே தள்ளிட்டு போனா ஃபேஸ்புக்ல ஏதாவது ஒரு முக்கியமான தகவல்கள் வந்து ஏதாவது மோடி அறிவிச்சிருக்கிறாரா, இல்ல ஸ்டாலின் ஏதாவது சொல்லி இருக்கிறார், அதை பார்த்து முடிச்சு அங்கே பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ள தொழுகை முடிஞ்சு வக்தே முடிஞ்சிருக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே
எத்தனை நிமிடங்கள் நம்ம வந்து மொபைல் போன்ல இருக்கிறோம், ஒரு 10 நிமிடங்கள், ஒரு 15 நிமிடங்கள், 20 நிமிடங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த மொபைல் போன் அடிக்ஷன் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். காலையில் எந்திரிச்ச உடனே மொபைல் போன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மொபைல் போன் அடிக்ஷன் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன, இப்ப சமீபத்தில் மனோதத்துவர்கள் சொல்லக்கூடிய பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ரீசெண்டா நிறைய கம்ப்ளைண்ட் வருது. எப்படி, நான் பைக் ஓட்டிட்டு இருக்கிறேன், கார் ஓட்டிட்டு இருக்கிறேன், ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், திடீர்னு போன் வைப்ரேஷன் ஆன மாதிரியே இருக்கு, எடுத்து பார்க்கிறேன், ஆனா ஒரு வைப்ரேஷன் இல்லை, திருப்பி உள்ள வச்சிடறேன். திருப்பி எடுத்து பார்க்கிறேன், வைப்ரேஷன் ஆன மாதிரி இருக்கு, எடுத்து பார்க்கிறேன், திருப்பி உள்ள வைக்கிறேன், திருப்பி எடுத்து பார்க்கிறேன், வைப்ரேஷன் ஆகுது. சிலர் வர்றாங்க, எனக்கு என்னுடைய போன் ரிங் ஆன மாதிரியான சவுண்ட் இருக்கு, நான் பைக் ஓட்டும் போது, கார் ஓட்டும் போது, வேலை பார்க்கும் போது எடுத்து எடுத்து பார்க்கிறேன், அப்படி பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நமக்கு அது அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கும் மொபைல் போன் அடிக்ஷன் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நைட் நல்லா தூங்குறேன், ஒரு 10 மணிக்கு படுக்க போறோம், போனை பார்க்கிறோம், படுத்தாச்சு, காலை எந்திக்கிறோம், சுபு தொழுகிறோம், சுபு தொழுதுட்டு திருப்பி ரெஸ்ட் எடுக்கிறோம், திருப்பி படுக்க சொல்லுது, ஆபீஸ்க்கு போறோம், கடைக்கு போறோம், திருப்பியும் படுக்க சொல்லுது, டயர்டாவே இருக்கு, ஒரு பிரிஸ்காவே இல்லை, ஏதோ உடம்புக்கு ஏதோ பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு மொபைல் போன் அடிக்ஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது இல்லாம பல புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்கள் பார்க்கிறாங்க, குறிப்பா இந்தியாவை பொறுத்தவரை ஆவரேஜா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 37 நிமிடங்கள் பார்க்கிறாங்க. ஆவரேஜா 6 மணி நேரம் 37 நிமிடங்கள், அதாவது ஒரு வருஷத்துல 100 நாள் என்ன பண்றாரு, போனை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, இப்போ எவ்வளவு பேர் ஸ்க்ரோல் பண்றோம்ல, நம்ம போன் எடுக்கிறோம், என்ன பண்ணுவோம், உன்னை பார்ப்போம், அப்படி தள்ளிக்கிட்டே போறோம்ல, அந்த தள்ளக்கூடிய தூரம் இருக்குது இல்ல, ஒரு வருடத்திற்கு ஒரு நபர் சராசரியாக 87 மைல் அளவுக்கு என்ன பண்றாரு, தள்ளிக்கிட்டே போறாருன்னு ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. 87 மைல் என்ன, 110 கிலோமீட்டர், ஒரு நெருக்கமா 110 கிலோமீட்டர் என்ன பண்றாங்க, அது தள்ளிக்கிட்டே போறாரு ஒரு வருஷம். அந்த அளவுக்கு என்ன பண்றான்னா நமக்கு தெரியாமலே இந்த போன் அடிக்ஷன் என்ற பிரச்சனையில இருக்கிறோம் அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இது இல்லாம இது ஏன் இப்போ ரீசெண்டா அதிகரிச்சிருக்கு அப்படின்னா, கோவிடுக்கு அப்புறம் இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 40% அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சர்வே எடுக்கிறாங்க, சுமார் ஒரு 550 கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கேட்டாங்கன்னா, அந்த மாணவர்கள்ல சுமார் 63% பேர் சொல்றாங்க, என்னால காலையில எந்திக்கவே முடிய மாட்டிருக்கு, இதுக்கு முன்னாடி உள்ளதை தாண்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை பார்க்கிறோம். இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மொபைல் போன் அடிக்ஷன் ஒரு காரணமா இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் ஸ்மோக்கிங் அடிக்ஷன் இருக்கு, அவர் என்ன பண்றாரு, பையில ஒரு சிகரெட் பாக்கெட் வச்சிருக்கிறாரு, நான் பையில தான் வச்சிருப்பேன் ஆனா ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன சொல்லுவோம் நம்ம, டேய் சாத்தியப்படுமா இது, இதெல்லாம் ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் மதுபானம் அடிக்கணும்னு விடணும்னு நினைக்கிறாரு, ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரிங்க்ஸ் பண்றவங்களா இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, ஒரு பாருக்கு போகணும்னு நினைக்கிறாரு, நான் கூட இருப்பேன் ஆனா குடிக்க மாட்டேன்றாரு. இது பாசிபிலிட்டி உண்டா, பாசிபிலிட்டி இல்ல. அதுக்கு நிகரானது தான் என்னது, இந்த மொபைல் போன் அடிக்ஷன். ஏன், இது இல்லாம ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. அது தினசரி தொலைத்தொடர்புக்கு என்ன பண்றோம், கண்டிப்பா பயன்படுத்துறோம். சோ இருக்கிறதுலயே மிக மிக சிக்கலான சிரமமான ஒன்று தான் இந்த மொபைல் போன் அடிக்ஷன். சோ இது இல்லாம இதுல இருக்கக்கூடிய மற்ற இம்பாக்ட் பாத்தீங்கன்னா, பிசிக்கல் இம்பாக்ட் இருக்கு, பிஹேவியரல் சேலஞ்சஸ் இருக்கு, நியூரலாஜிக்கல் சேலஞ்சஸ், நிறைய பிரச்சனைகளை மருத்துவர்கள் சொல்றாங்க. இதுல நிறைய பேர் நமக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் நமக்கு ஈஸியா நமக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனை பார்க்கிறோம், போனை பார்த்ததுக்கு பார்த்தனா ஏதோ விளையாடிட்டு வந்த மாதிரி ஒரு டயர்டா இருக்கும், ஒரே சோர்வா இருக்கும், ஒரே கவலை, என்னடா இப்படி நடக்குது இந்தியாவில், என்னடா எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு, என்னன்னு சொல்லி ஒரே பதட்டமா இருக்கும்ல, அதுக்கும் மொபைல் அடிக்ஷன் காரணம்னு சொல்றாங்க. அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் போன் எடுத்து பார்க்கிறது. சரி, ஒரு நாளைக்கு ஒரு டேட்டா எடுப்போமே, போனை ஒரு நாளைக்கு கால் வரல, மெசேஜ் வரல, போனை எடுத்து எத்தனை தடவை பார்க்கிறோம் ஒரு நாளைக்கு, ஒரு 20 தடவை, 30 தடவை, 50, 60, 50 பார்ப்போமா, 80, 100, 344 தடவை பார்க்கிறாங்களாம் ஆவரேஜா. 344 தடவை போன்ல ஆவரேஜா ஒரு நபர் போன் வருதோ வரலையோ என்ன பண்றது, டக்குன்னு எடுத்து பார்க்கிறது. ஆபீஸ்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், டக்குன்னு எடுத்து பார்க்கிறது. எத்தனை தடவை பண்றாங்களா, இத்தனை தடவை எடுத்து பார்ப்பதா புள்ளிவிவரம் சொல்லுது. ஒரு 2 வருடம் முன்னாடி எடுத்த இந்தியாவில் எடுத்த புள்ளிவிவரம் சொல்லுது, சுமார் 150 தடவை எடுத்து பார்க்கறாங்க இந்தியர்கள் அப்படின்னு. எதை பார்த்தாலும் சரி, இந்த தகவல்களை பார்த்தாலும் ஐயோ இவ்வளவு பயங்கரமான விஷயத்துல இருக்கிறோமா அப்படின்னு நமக்கு தெரியுற மாதிரி இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா
இன்னொரு முக்கியமான தகவல், இப்போ இந்தியாவில் எத்தனை மணி நேரம் பார்க்குறாங்க? இந்தியாவில் எத்தனை மணி நேரம் பார்க்குறாங்களா? 1.12 ட்ரில்லியன் ஹவர்ஸ். அப்படின்னா என்ன? 1,12,000 கோடி மணி நேரம் 2024 நம்ம பார்த்துருக்கோம். 1,12,000 கோடி மணி நேரம் இந்தியர்கள் போன்ல மட்டும் செலவழிச்சிருக்கிறாங்க. அதுல சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா சுமார் 73,400 அப்ராக்சிமேட்லி அது வரைக்கும் சோசியல் மீடியா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு புள்ளிவிவரம் சொல்லுது. கடந்த சில ஆண்டுகள்ல 300 மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்லுது. தோராயமாக 8 மணி நேரம் ஆவரேஜா ஒருத்தர் பார்க்கிறாங்க, நான் உட்பட. ஏன் நடக்குது இது? இது காரணம் என்ன? தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால கரெக்ட் பண்ண முடியும்ல. சோ நம்ம போனை பார்க்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் இது அப்படி ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா, முதல்ல இந்த டேட்டாலாம் ஃப்ரீ. ஃபேஸ்புக்கா, யூடியூபா, இன்ஸ்டாகிராமா எல்லாமே நமக்கு ஃப்ரீ தான். ஃப்ரீ தானே? ஆனா நம்ம நேரம் தான் காசு. அவனுக்கு நம்மளுடைய நேரம் தான். எல்லா நிறுவனத்துக்குமான காசு என்ன? நான் ஒரு நிமிஷம் 2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 8 மணி நேரம் பார்க்கிறேன்னா அது அவனுக்கு காசு. அவன் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அல்காரிதம் எழுதுறான். எந்த வீடியோவை, எந்த போட்டோவை, எந்த ரீல ஒரு மனிதர் எத்தனை நிமிஷம் பார்க்கிறார், எவ்வளவு நேரம் பார்க்கிறார், எவ்வளவு லைக்ஸ் போடுறாங்க, எவ்வளவு கமெண்ட் போடுறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து என்ன பண்ணுது? அந்த அல்காரிதத்தை வச்சு அவன் ஆப்பை அப்படிதான் டெவலப் பண்றான். ஒரு ஆப் எப்படி இருக்கு? உங்களுடைய பேசிக்கா தினசரி செய்யக்கூடிய தகவல்களை வச்சு உங்களை அதுல இழுப்பதற்கான, உங்களை அடிக்ட் ஆக்குவதற்காக என்ன பண்றாங்க? அப்படிதான் ஆப்பே டிசைன் பண்றாங்க. நீ ஒரு நல்ல ஒரு காமெடியான வீடியோ பாக்குறீங்களா, அடுத்த வீடியோ காமெடியான வீடியோ வந்துட்டே இருக்கும். அடுத்து பாக்குறீங்களா, பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு தகவலை கூகுள்ல சர்ச் பண்றீங்களா, அது சம்பந்தமான வீடியோக்களா தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். இந்த அல்காரிதம் என்ன பண்ணுது? நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும், எப்பா நீ என் ஆப்ல தான் இருக்கணும், என் ஆப்ல தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்பதற்காக என்ன பண்றாங்க? திரும்ப திரும்ப அதுல வைப்பதற்கான எல்லா வேலைகளையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, டோபமைன் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. டோபமைன்னா என்ன? அது ஒரு ஹார்மோன். இப்போ தோராயமா பாத்தீங்கன்னா, இந்த ஹை டோபமைன் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால மட்டும்தான் ஒரு மனிதன் திரும்ப 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 போனை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? டோபமைன்னா என்ன? அது ஒரு ஹார்மோன். அது எப்ப சுரக்கும்? ஒரு இயற்கையை பார்க்கறீங்க அப்போ சுரக்கும். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அது தூக்கி விளையாடுறீங்க அப்போ சுரக்கும். நண்பரோட இருக்கிறோம் அப்போ சுரக்கும். சோ இந்த மாதிரி நேரத்தில் இயற்கையாகவே என் மூளை அந்த ஒரு ஹார்மோனை சுரக்கும். அது என்ன பண்ணும்? எனக்கு ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா இந்த அடிக்ஷன் இருக்குல்ல, போன் எடுத்து பார்ப்பதனால கிடைக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்டர்மீடியேட்டா, இம்மிடியேட்டா ஒரு 2 செகண்டுக்கு, ஒரு 3 செகண்டுக்கு ஒரு சந்தோஷம். வீட்டில் வந்து கொஞ்சம் டயர்டா உட்காந்துருக்கேன், டக்குன்னு போன் எடுத்து பார்க்குறேன், ஒரு ரீலை பார்க்குறேன், ஒரு காமெடியான ஒரு இமேஜை பார்க்குறேன், பார்த்தோம் என்ன பண்ணுது? அந்த ஒரு 3 செகண்டுக்கு என்ன பண்ணுது? என் உடம்பு ஒரு சந்தோஷப்படுது, திருப்பி நார்மலா ஆகுது. சோ இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கிறது. இரண்டாவது முக்கியமான காரணமா சொல்றாங்க, ஃபியரிங் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. FOMO, FOMO அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? எனக்கு ஏதாவது முக்கியமான தகவல் நான் விட்டுருவனோ, ஏதாவது முக்கியமான தகவல் நான் மறந்து போயிடுவனோ, ஏதாவது இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல் நான் என் கவனத்துக்கு படாம போயிருமோ, அடுத்த தேடுற இந்த 2 காரணங்கள் தான் ஒரு மனிதனை அடிக்ஷனுக்கான முக்கியமான காரணமா சொல்றாங்க. சோ இதுக்கான இன்னும் 2 ஹார்மோன்கள் இருக்கு நம்மளுடைய அடிக்ஷன் பண்றதுக்கு. ஒன்னு டோபமைன் அப்படின்னு சொன்னோம், இன்னொன்னு அட்ரிலின் சொல்லக்கூடிய இன்னொரு ஹார்மோன். இது ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த பேசிக் தெரிஞ்சாதான் நம்மளால இதுல இருந்து வெளியே வர முடியும். நம்மளால ஏன் இதுல இருக்கிறோம், இது எப்படி வெளியே வர்றதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இதுல முக்கியமா இருக்கக்கூடிய முக்கியமான 2 விஷயம் என்னன்னா, இந்த பிலாசபில தான் உங்களுடைய எல்லா ஹார்மோனும் ஒர்க் ஆகுது. நீங்க பார்க்கக்கூடிய அட்ரிலினா இருக்கட்டும், டோபமைனா இருந்தாலும் சரி, இந்த பேட்டர்ன்ல தான் ஒர்க் ஆகுது. என்ன பண்ணுது? போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. நோட்டிபிகேஷன் என்ன பண்றோம்? நோட்டிபிகேஷன் எடுத்து பார்க்கிறோம். நோட்டிபிகேஷன் பார்த்தோம்னா 2 நடக்கலாம். ஒன்னு என்ன? ஒன்னு சந்தோஷமான விஷயம் நடக்கலாம், இல்ல ஒரு துக்கமான, ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு நடக்கலாம். உதாரணத்துக்கு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் காலை 8:30 ஒரு டக்குன்னு ஒரு NDTVல போடுறான், ஃபர்ஸ்ட் மெசேஜ் வருது, போச்சுடா அப்படின்னு தோணுது. அந்த சமயத்தில் என்ன ஹார்மோன் சுரக்கும்னா, அட்ரிலின் சுரக்கும். அட்ரிலின் ஒரு ஹார்மோன் இருக்கு. அது எப்ப சுரக்கும்? நீங்க எப்பெல்லாம் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அப்போ சுரக்கக்கூடிய ஹார்மோன் அது. உதாரணத்துக்கு நீங்க காட்டுக்கு போயிருக்கீங்க, ஒரு ஜங்கிள் விசிட்டுக்கு, ஆனைமலைக்கு போயிருக்கீங்க, இல்ல வால்பாறை போயிருக்கீங்க, அங்க ஒரு புலி துரத்துது.
புளி எங்களை பார்த்த உடனே அடுத்த சில நொடிகள்ல சுரக்கக்கூடிய சுரபி தான் அந்த அட்ரிலின் சொல்லக்கூடியது. அது என்ன பண்ணும், இந்த உடம்புல உள்ள இருக்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜியை ஃபுல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும். ஒன்னு சண்டை போடு, அப்படி ஓடி போயிரு. ரெண்டு ஆப்ஷன் தான், ஃபைட் ஆர் ஃப்ளை அவே. ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்கும். என்ன பண்ணும், ஒரு துக்கமான நிகழ்வா உனக்கு எல்லா எனர்ஜியும் தர்றேன், ஒன்னு சண்டை போடுறியா ஓடுறியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதே ஹார்மோன் என்ன பண்ணுது, போன் எடுத்து பார்க்கிறோம், பீகா ரிசல்ட் வருது, முடிஞ்சு போச்சுடா நினைக்கிறோமா, அட்ரினல் என்ன பண்ணுது, டக்குன்னு சுரக்கும், உங்களை காமன் பண்ணும். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா எனர்ஜியும் கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சுகர் எல்லாமே, உங்க மூளைக்கு தேவைப்படும் எல்லா ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அட்ரினல் என்ன பண்ணுது, எல்லா எனர்ஜியும் உங்களுக்கு கொடுத்து உங்களை காம் டவுன் பண்ணும். காம் டவுன் பண்ணியாச்சா திருப்பி என்ன பண்ணும், அடுத்த தேவையை நோக்கி ஓடும். ஒன்று என்ன நடக்கும், நல்ல நியூஸாக இருந்ததா டோபமைன் சுரக்கும், நல்ல நியூஸ் இல்லையா என்ன நடக்கும், அட்ரினல் சுரக்கும். அதுக்கு என்ன பண்ணும், ஒன்று காம் ஆகுது, ஹை ஸ்டேட்டுக்கு போகிறோம், தேவைப்படுது, ஹார்மோன் சுரக்குது, காம் ஆகிறேன், இது நல்லா இருக்குது அப்படின்னு மூளை என்ன பண்ணுது, அடுத்து என்ன. இது என்ன பண்ணுதா, நீங்க செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள் உங்களை அடுத்தடுத்து அந்த செயலை திரும்ப செய்ய வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் மூளை என்ன பண்ணுது, பண்ணிக்கிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கிறேன், இப்ப ரிலாக்ஸ் ஆயிட்டேன், ஒரு தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்து நடக்குது அப்படின்னு சொல்லி மூளை என்ன பண்ணுது, அடுத்தடுத்த வேலைகளை பண்ண வைப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்யுது. இதனால என்ன பெரிய பிரச்சனை நடந்துற போகுது, பெரிய பிரச்சனை தான் நடந்துருமா அப்படின்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை அதுல இருக்கு. முதல்ல என்ன, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, ஸ்பைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, கிரானிக் டிசீஸ் சொல்லுவாங்க, தூக்கமின்மை சம்பந்தமான பல பிரச்சனைகள் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு நாளைக்கு 8.5 மணி நேரம் அப்ராக்சிமேட்லி எத்தனை பண்றாரு, ஒரு போன் பார்க்கிறாரு, ஆபீஸ் இல்லாம போன்ல மட்டும் 8 மணி நேரம் பார்க்கிறாரு. ஒரு சாஃப்ட்வேர் மேல வேலை பார்க்கறவரா இருக்கலாம், ஒரு கம்பெனி நடத்துறவரா இருக்கலாம், என்ன பண்ணுவாங்க, அதுல ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் சேர்த்துக்கங்க, ஒரு 14 மணி நேரம் 15 மணி நேரம் போன் பார்த்தார் அப்படின்னா முதல்ல என்ன ஆகும், ஃபியூஸ் போயிடும், கண்ணு என்ன ஆகும், மங்களா தெரியும், யாரோ பேசுற மாதிரி இருக்கு, யாருன்னு தெரியலையே அப்படி ஆயிரும். இரண்டாவது முக்கியமான விஷயம் பிளிங்க் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. பிளிங்க் ரேட்னா என்ன, உதாரணமாக நார்மல் லைஃப்ல ஒருத்தர் பேசும் பொழுது, நான் நண்பர்கிட்ட பேசுறேன்னா ஒரு நிமிடத்திற்கு 15 முதல் 22 தடவை என்ன பண்ணுவேன், என் கண்ணை சிமிட்டுவேன். எதுக்கு சிமிட்டணும், என் கண்ணுக்கு ஈரப்பதம் வேணும், என் கண்ணு ட்ரை ஆயிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவேன், கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ணும், என்னுடைய கண் என்ன பண்ணும், அது ஈரப்பதம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுல தூசி இருந்தாலும் சரி, தூசி இல்லாட்டும் சரி, சிமிட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனா நீங்க ஒரு மொபைல் அடிக்ஷனா இருந்தீங்கன்னா, ஒரு போனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க சிமிட்டுறது 3ல் 1 பங்கா 2ல் 1 பங்கா குறையுது. 7 தடவை தான் ஒருத்தர் என்ன பண்றாங்க, சிமிட்டுறாங்க. அதனால என்ன ஆகுது, கண்ணில் இருக்கக்கூடிய திரைக்கு ஏற்படக்கூடிய அடிஷனல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ட்ரை ஆவதாக இருக்கட்டும், உங்களுடைய பார்வை பாதிக்கப்படக்கூடிய பல்வேறு நிகழ்வு நடப்பதாக சொல்றாங்க. குறிப்பா சொன்னீங்கன்னா ட்ரை ஐ சிண்ட்ரோம் சொல்றாங்க, கிரானிக் ரெட்னஸ், கண்ணு பார்த்தா ரெட்டா இருக்கும். சோ ரொட்டீனா போனை பார்க்கிறோமா, கால் எஞ்சோன குளிச்சோமா, கண்ணு ஃபுல்லா அப்படியே ரெட்டா இருக்கும். டாக்டரை போய் காமிச்சு, என்ன டாக்டர் என்னாச்சு அப்படின்னா, இல்ல உண்மை இல்லையே. சோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் உங்கள் கண்ணுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா டாக்டர் சொல்றாங்க. அடுத்து என்ன, டெக்ஸ்ட் நெக் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், போன் என்ன பண்ணுவோம், இப்படி தான் பார்ப்போம். ஏத்தாப்புல யார் வந்தாலும் சரி இப்படி பார்த்துட மாட்டோம், அப்படியே பார்த்துட்டு தான் பேசுவோம். அது என்ன சொல்றாங்கன்னா டெக்ஸ்ட் நெக் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம குனிஞ்ச தலை நிமிராம போடான்னு சொல்லுவாங்கல்ல, போன் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன, குனிஞ்ச தலையோடயே போவோம். ஸோ என்ன பண்றாங்க, போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, உங்க ஸ்பைனுக்கு நார்மலா தலையை வச்சிருந்தா உங்களுக்கு ஒரு 5 kg அவங்க தலையை சுமக்கிறதுக்கு பதிலா 27 kg இந்த ஸ்பைன் சுமக்கிற சுமையை என்ன பண்றீங்க, உங்க ஸ்பைனுக்கு கொடுப்பதாக, இந்த நரம்புக்கு கொடுப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மேஜர் இம்பாக்டா இருக்கும். இதெல்லாம் டிஸ்கம்ப்ரெஷன் இருக்கும், நர்வ் ப்ராப்ளம் வரும், உங்களால சரியா உட்கார முடியாது அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதையும் தாண்டி நம்ம உட்கார பொசிஷன், இப்படி சேர்ல உட்கார்ந்துருப்போம், போனை குனிஞ்சு பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா லங்ஸ் கூட 20% சுருங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஆய்வறிக்கைகள் சொல்றாங்க. இது இல்லாம அடுத்த இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட் ஏக், மைக்ரேன் அப்படின்னா தலைவலி, ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முக்கியமான 2 காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இரவு நேரங்களில் நம்ம போனை பார்க்கிறோம். இரவு நேரங்களில் பார்த்தா என்ன ஆகும், முதல்ல அதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்கு. இரவு நேரங்களில் நம்ம போனை பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த ஹார்மோனோட பேர் என்ன, மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. இந்த போனை பார்க்கிறோமா, அதுல ப்ளூ கலர்ல இருக்கும் பொழுது நீங்க பார்க்கக்கூடிய அந்த பார்வை, அந்த வெளிச்சம் உங்க மூளைக்கு
இந்த மெலட்டனின்ற ஹார்மோன் மூலியமாக எப்பா இது ராத்திரி ஆகல பகல் தான் முடிச்சுக்க, இது ராத்திரி ஆகல பகல் தான் பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய தூக்கத்தை 60 நிமிடத்திலிருந்து 90 நிமிடம் வரைக்கும் தள்ளி போடுது. நீங்க போனை வச்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு இப்ப 10 மணி ஆச்சு ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆயிரும், உடம்பு டயர்டா இருக்கும். ஆனா அந்த வெளிச்சம் என்ன சொல்லுது, எப்பா நீ டயர்ட் ஆகாத, இன்னும் டைம் இருக்கு, உனக்கு தூங்குறதுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி பண்றத பாக்குறோம். அது இல்லாம தூங்குறதுக்கான நேரம் அதுக்கான கால அளவு குறைகிறதாக புள்ளி விவரங்கள் சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தூங்குற நேரம் வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 மணி நேரம் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படுப்பதற்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, யார் யாரெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குதோ அதுல அதிகமான சுமார் 70% நபர்கள் என்ன பண்றாங்க, என் போனை பெட்ல வச்சே தான் படுத்திருப்பேன் அப்படின்றாங்க. அது பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் வரும், டக்கு நெஞ்சுப்போம், திருப்பி பார்ப்போம், பார்த்து என்ன ஆகும், நோட்டிஃபிகேஷன் வைக்க மாட்டான், திருப்பி 2 தடவை கடமையில் ஃபர்லா இருந்ததுல 2 அப்படியே ஒரு 2 நிமிஷம் நோட்டிபிகேஷனை போய் தள்ளி விட்டுட்டு திருப்பி வச்சு படுப்போம். ஒரு காமி நேரத்தில் திருப்பி டிங் டிங்னு அடிக்கும், திருப்பி எடு, தள்ளிட்டே போறோம். இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இருக்கக்கூடிய மிக லைஃப்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சைக்கிள் என்னன்னா ஸ்லீப்பிங் சைக்கிள் தான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக நிதானமாக மூளையை பயன்படுத்தி செல்வதற்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். அந்த தூக்கம் சரியா கிடைக்காது. இப்ப சில நேரத்துக்கு நம்ம பார்த்துருப்போம், நல்லா 8 மணி நேரம் தூங்கியிருப்போம், 7 மணி நேரம் தூங்கியிருப்போம், 10 மணி நேரம் தூங்கியிருப்போம். அடுத்த நாள் காலையில் என்ன எப்படி இருக்காது, பிரிஸ்காவே இருக்காது. அதுக்கு முக்கியமான ஒண்ணு இந்த மெலட்டோனின்ற ஹார்மோன் தான். இது என்ன பண்ண, நீங்க தூங்கி இருந்தாலும் சரி, தூக்கத்தை 2-3 விதமா பிரிக்கிறாங்க. அதுல கண்டிப்பா டீப் ஸ்லீப் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க போய் ஆகணும். அதுக்கப்புறம் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, கனவு வருது இல்ல, கனவு வர்ற நேரம் இருக்குல்ல, உங்களுக்கு நல்லா தூங்குறீங்க, ஒரு அசதியா இருக்கு, தூக்க வர அந்த நேரத்தை வந்து ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இரண்டும் உங்களுக்கு நடக்காது. உங்க உடம்பு ஒரு 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 ஆத்ம நிலைக்கு, ஒரு ஃப்ரீயான நிலைக்கு அது போக விடாது. நீங்க படுத்திருப்பீங்க, உங்க மென்டல் ஸ்டேட் நார்மலா இருக்குமே தவிர உங்களால பழைய நார்மல் நிலைக்கு, பழைய ரிலாக்ஸ் நிலைக்கு உங்களுக்கு வரவே முடியாதுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி காதுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை, இப்படி ஏராளமான பிரச்சனைகள் என்ன இருக்கு இந்த போன் அடிக்ஷனால இருப்பதாக நம்ம பார்க்க முடிகிறது. அது இல்லாம சைக்காலஜிக்கல் சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா கவலை, பதட்டம், லோன்லினஸ், பிரெயின் ஃபாகிங்னு சொல்றாங்க. பிரெயின் ஃபாகிங்னா என்ன, பிளாங்கா இருப்பான். பிளாங்கா என்ன, ஏதோ 1 மணி நேரம் பார்த்துருப்பான் போனை, என்னப்பா பார்த்த நீ சொல்லு, இன்ஸ்டாகிராம் 1 மணி நேரம் பார்த்தல, 1 மணி நேரம் பார்த்தது, இந்த 1 மணி நேரத்தில் நீ பார்த்த ஒரு 10-20 விஷயத்தை சொல்லுனா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை எனர்ஜியும் அடில் என்ன பண்ணும், அந்த உங்களை ஆசுவாசப்படுத்துறதுக்கு எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணதுனால உங்களால எனர்ஜி லோ ஆகி ஏதோ பெரிய வேலை பண்ண மாதிரியான ஒரு சிம்டம்ஸுக்கு, ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்கன்னு ஆய்வறிக்கைகள் சொல்லுது. இது இல்லாம அடுத்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா நோமோபோபியா அப்படின்னு புதுசா ஒரு பேர் சொல்றாங்க. நோமோபோபியா அப்படின்னா என்ன, நோ மொபைல் போன் போபியா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய பெரிய ஸ்ட்ரெஸ் என்ன ஸ்ட்ரெஸ் ஆயிப்போம், போன்ல பேட்டரியில சார்ஜ் குறைஞ்சிட்டாலோ, நெட்வொர்க் இல்லைனாலோ அவன் அவ்வளவு பதட்டம் அடைகிறான், அதனால அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறான் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளை இப்ப என்ன பண்றாங்க, இப்படி ஒரு பிரச்சனை வந்து இப்ப அதிகமாக இருப்பதாக மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி டே டு டே லைஃப் நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன, கணவன் மனைவிக்குள்ள, நண்பர்களுக்குள்ள, தந்தை மகனுக்குள்ள பிரச்சனை என்னென்ன, வாப்பா ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு, இவன் ஒன்று பண்ணிட்டு இருப்பான், இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, போன் நோண்டிட்டு இருப்பாரு. அப்படி ஃபப்பிங் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. நீ யார் வேணாலும் பேசிக்க, என்ன வேணாலும் பேச, நான் என்ன பண்ணுவேன், என் போனை நோண்டிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நோக்கி இன்றைக்கு இளைய சமுதாயம், இன்றைய இளைஞர்களும் போயிட்டு இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதே மாதிரி நிறைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால ப்ரொடக்டிவிட்டி லாஸ் ஆகுது. லாங் டேர்ம்ல வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது இருதய நோய் சம்பந்தப்பட்ட டிசீஸ் வந்து 1.04 டைம்ஸ் அதிகமாகுது. ஒரு தொடர்ச்சியாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ச்சியா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் பார்த்தோம்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் சொல்றாங்க. இருதய நோய் நடப்பதற்கான அதிகமான வாய்ப்பு உள்ளதாக சொல்றாங்க. கடைசியா அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. மொபைல் அடிக்ஷன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இதை சொல்றாங்க. அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர் அப்படின்னா என்ன, என்னால கவனிக்க முடியலங்க. ஒரு காலம் இருந்து 2 நாள் 3 நாள் தர்பியா நடக்கும், அப்படியே பின் டிராப் சைலண்டா உட்கார்ந்துருப்பாங்க. எங்க ஊர்ல நடந்த ஞாபகம், 2 நாள் தர்பியா நடந்தது, எல்லா ஆளுங்களும் வந்திருந்தாங்க. காலையில் ஆரம்பிச்சு அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் நடக்கும், அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. நம்மளால இப்ப எத்தனை நிமிஷம், 30 நிமிஷம் தான் முடியாது, தனி நிமிஷம் வந்துடலாமா, ஒரு ரெஸ்ட் போயிட்டு வந்துருமா. ஏன் அப்படின்னா இப்போ உங்க மூளை அந்த மாதிரி விஷயங்களை செய்வதற்கு தயாராக இல்லை. ஏன் நம்ம அந்த மூளையை அப்படி பயன்படுத்தல. உதாரணத்திற்கு
நம்ம பார்க்கக்கூடிய ரீல்ஸா இருக்கட்டும், நம்ம பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் போஸ்டா இருக்கட்டும், ஆவரேஜ் டைம் பார்த்தீங்கன்னா 15 to 20 செகண்ட் தான். மருத்துவர்கள் சொல்றாங்க இதே நம்ம நீடிச்சுச்சுன்னா யார் அந்த அடிக்ஷன்ல இருக்கிறாங்களோ அவர்களால் 1 நிமிடத்திற்கு மேலாக ஒரே ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த ரொட்டீனா போன் பார்க்கறவங்களுக்கு தெரியும், மைண்ட் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். நான் ஒன்று நடந்துட்டு இருப்பேன், திருப்பி அதை யோசிப்பேன், அங்கே அதை யோசிப்பேன், ஒன்றுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத நிலைமைக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்க அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சர்வே சொல்லுது இப்போ உள்ள இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 8 செகண்டுக்கு மேல அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. வெறும் 8 செகண்ட். நீங்க வியாபாரம் பண்ணலாம், வணிகம் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு கடையில் வேலை பார்க்கலாம், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைக்கு கூட அவங்க என்ன பண்ணும், உங்க மூளை நம்ம செய்கிற செயல் மூலமாக உங்களை இந்த அளவுக்கு மோசமாக பாதிக்கும்னு சொல்றாங்க. அது இல்லாம மில்லர்ஸ் லான்னு ஒரு லா இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் ஆசிரியர் பாடம் நடத்துறாரு, இப்போ வந்து பேச்சாளர் பேசுறாங்க, அட் அ டைம்ல ஃபர்ஸ்ட் டைம்ல அவங்க ஒரு டயலாக் சொன்னாங்கன்னா 8 வார்த்தைகளை உங்க மூளை எந்தவித சிரமம் இல்லாமல் எடுத்துக்கணும் டக்குன்னு. ரொம்ப ரொம்ப பெருசா சொன்னாங்கன்னா யோசிச்சு நம்ம தான் திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஒரு குரான் வசனம் சொல்லி விளக்கம் சொல்லும் போது நம்ம ஈஸியா புரிஞ்சிடும். ஒரே தடவை சொல்றாங்க, 8 வார்த்தைகள் தான் உங்களுக்கு போய் உட்காரும். ஆனா போன் அடிக்ஷன் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால 2 வார்த்தைக்கு மேல உங்க மூளையில உட்கார வைக்க முடியாது. உங்களுடைய ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் ஆயிரும்னு சொல்றாங்க. உங்களால கவனிக்க முடியாது. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க மகனுக்கு, மகளுக்கு, என் மகளுக்கு, எல்லாருக்கும் சேர்ந்ததான் இது. ஸோ அவங்களால தொடர்ச்சியா கவனிக்க முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனை இருப்பதாகவும் சொல்றாங்க. அதே மாதிரி திங்கிங் பவர் 40% குறைவதாக சொல்றாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த மெமரி லாஸ் மூலியமாக இருக்குது. சரி, இதுக்கு தீர்வு என்ன? தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சைக்காலஜிக்கலாக நிறைய இருந்தாலும் அதை என்னால் அவ்வளோ கிளியராக சொல்ல முடியலாட்டியும் ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடியது. ஸோ முதல்ல என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல டெய்லி படுக்க போறதுக்கு முன்பாக ஒரு நாளைக்கு நீ எத்தனை மணி நேரம் பார்த்துருக்கேன்னு பாரு. இன்னைக்கு நான் படுக்க போக முன்னாடி போனை எடுத்துட்டு இன்னைக்கு நான் எத்தனை மணி நேரம் போனை பார்த்துருக்கேன், எந்தெந்த ஆப்ல எவ்வளவு நிமிஷம் உட்கார்ந்துருக்கேன்னு முதல்ல பாருங்க. ரெண்டாவது என்ன, உங்க வீட்டில் நோ போன் ஜோன் வச்சுக்கோங்க. அது எது? கண்டிப்பா பாத்ரூம். பாத்ரூம் போகணும்னா மொபைல் போன் எடுத்துட்டு போய் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் உட்கார்ந்து ஒரு 10 போனை 10 லைக்கை போட்டு 10 கமெண்ட்டை போட்டு தான் வர்ற மாதிரி ஆகி போயிருது. ஸோ இந்த மாதிரி இல்லாம நோ போன் ஜோன். சாப்பிட்ற இடத்த சொல்லும் பொழுது இன்னொன்னு சொல்றாங்க, நீங்க போன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுனால கூட நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்க. உங்களால சீவ் பண்ண மாட்டிருக்கீங்க, சாப்பாடை மென்று சாப்பிட மாட்டிருக்கீங்க, அதனாலையும் நிறைய பிரச்சனைகள் வர்றதாக சொல்றாங்க. ஸோ முதல்ல வீட்டில் நோ போன் ஜோன் அப்படின்னு வச்சுக்காங்க. ரெண்டாவது, எது அப்ளிகேஷன் தேவையில்லையோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணுங்க. போன்ல ஆப்ஷன் இருக்கு, நோட்டிபிகேஷனை ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சொல்றது என்னன்னா, டெய்லி டிராக்கிங், எந்தெந்த அப்ளிகேஷன் எடுத்து பார்க்க போறேன். இதுல முக்கியமாக சொல்லக்கூடியது சிபிடி. நீங்க நெட்ல ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க போகும்போது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அப்படின்னா என்ன, என்கிட்ட ஒரு போன் இருக்கு, இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இந்த நோட்டிபிகேஷன் வருது, இதை நான் இப்ப எடுத்தா என்ன ஆகும், இல்லாட்டி என்ன, எடுக்கணுமா வேணாமா, இப்போ 10 நிமிஷம் என்ன ஆகும், ஒன்றும் ஆக போறதில்லை, வச்சிருங்க, திருப்பி நினைச்சு பார்க்கலாமா அப்படின்னு நீங்க ஒரு தடவை எடுக்க முன்னாடி யோசிச்சா போதும். இல்லை நீ போன் எடுக்கணுமா, எடுக்கிறதுக்கு முன்பாக நான் எதுக்கு எடுக்க போறேன், இல்ல இன்னைக்கு வந்து ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ண போறோம், சரி அதுக்கு தான் எடுக்க போறேன், எத்தனை நிமிஷம் எடுக்க போறேன், 1 hour இருக்கு, 1 hour நான் ட்விட்டர் யூஸ் பண்ண போறேன், இல்ல நான் ஆஃபீஸ் வந்துட்டேன், வேலையெல்லாம் முடிச்சாச்சு, ஒரு 15 நிமிஷம் நான் ஃபேஸ் பார்க்க போறேன், இல்ல ஒரு பயான் பார்க்க போறேன். நீங்க பயான் பார்க்கறதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு குக்கிங் சம்பந்தமா பார்க்குறீங்க, ஒரு தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமா பார்க்குறீங்க, இல்ல ஒரு வியாபாரம் சம்பந்தமா ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அது வேற. அதாவது ஒரு தகவலை தொடர்ச்சியாக ஃபுல்லா பார்க்கறதுக்கும் ரீல்ஸை தள்ளி விடுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சொல்ல புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான வித்தியாசம் வந்ததுன்னா நீங்க நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன், எத்தனை நிமிஷம். ஸோ இந்த பேசிக்கான இந்த வேலையை பார்த்தாலே நான் என்னுடைய 8 மணி நேரத்திலேருந்து நான் 2.25 மணி நேரம் குறைச்சிருக்கேன் இந்த ஒரு வாரத்தில். ஸோ இப்போ அவ்வளோ நேரம் குறைக்க முடியும்னா நம்மளால என்ன பண்ண, இதே மாதிரி நிறைய தெரப்பீஸ் இருக்கு, அது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். அதனால அது உள்பக்கம் போகாமல் அடிப்படையில் நான் எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு இருக்குதா இல்லையா, இருக்குது, முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எனக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, இதை குறைப்பதற்கு நான் என்னெல்லாம் பண்ண போறேன், அந்த ஸ்டெப்பை நோக்கி நம்ம போனோம்னா நான் எவ்வளோ நேரம் பார்க்குறேன், எவ்வளோ நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன், எவ்வளோ நேரம் வந்து எதற்காக நான் இந்த ஃபோன் எடுக்க போறேன். நான் வந்து இப்போ ஆஃபீஸில் வச்சிருக்கிறோமா டிராயரில் போட்டு வைங்க, படுக்க போறோமா உங்க தலைமாட்டிலேருந்து தள்ளி வைங்க, வைஃபை ஆஃப் பண்ணி வைங்க. சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணும், நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக ஆக்க முடியும்.
அதே மாதிரி இதுக்கும் நீங்க ரொட்டீனா பண்றக்கூடிய பைட்டிங்ல இருப்போம், நிறைய வேலைகள் பண்ணுவோம், அதையும் கன்வின்ஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு வேலையை பண்றதுக்காக எடுக்கிறேன், அது ஒரு ½ hour பண்றேன், 1 மணி நேரம் பண்றேன், அதையும் இதுவும் என்டையர்லி டிஃபரெண்டாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நம்ம பண்ணோம்னா இந்த மொபைல் அடிக்ஷன்ன்றது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வர முடியும். கடைசியாக ஒரு குர்ஆன் வசனம் சொல்லி முடிச்சுக்கிறேன். சூரா முத்தஸிர் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களை நரகவாசனம் கேட்பார்கள், உங்களை நரகத்தில் சேர்த்தது எது? அவர் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் தொழுகையாளியா இருக்கவில்லை, உணவளிக்கவில்லை, அதுக்கப்புறம் வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோம், எங்களுக்கு மரணம் வரும் வரை. ஸோ இது மறுமைக்கும் வெற்றியாக இருக்கும். ஸோ இந்த மொபைல் அடிக்ஷன் பிரச்சனை குறித்து ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உணர்ந்தவர்களாக பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை வல்ல இறைவன் தந்தரல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த வல்ல இறைவனுக்கு நன்றி கூறியனாக என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.